அனைவருக்கும் வணக்கம். அருணாச்சல பிரதேசத்தை சீனா சொந்தம் கொண்டாடி வருகிறது. அந்த அருணாச்சல பிரதேச மாநிலத்தை தெற்கு திபெத் என்று ஜங்நாம் என்று பெயரிட்டு அழைத்து வருகிறது. ஆனால் இந்தியா அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அருணாச்சல பிரதேசம் என்பது இந்தியாவின் ஒரு மாநிலம் என்று தெளிவாக சீனாவுக்கு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 26ஆம் தேதி செப்டம்பர் மாதத்தில் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனரிங் அண்ட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் என்ற அமைப்பானது சில குழுவினரை அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள மலையேற்ற அழைச்சிச் சென்றது. அந்த குழுவில் இந்திய இராணுவத்தின் சார்பில் கர்னல் ரன்வீர் சிங் தலைமையில் இந்திய இராணுவ வீரர்கள் மலையேறினார்கள். அருணாச்சல பிரதேசத்தில் பெயரிடப்படாத ஒரு மலை உச்சி, அதாவது சிகரத்தை அவர்கள் அடைந்தனர். அந்த சிகரத்திற்கு இதுவரை பெயரிடப்படவில்லை. அதற்கு 6வது தலாய்லாமாவை கௌரவிக்கும் வகையில் சன்யாங் கியாட்சோ பீக் என்று பெயரிட்டனர். அதாவது இந்த 6வது தலாய்லாமா 1682ஆம் ஆண்டு மான்தமாங் பகுதியில் பிறந்தவர். அது மட்டுமல்லாமல் அவரை கௌரவிக்கும் வகையிலும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மேலும் அவர் மோன்பா சமுதாயத்திற்காக ஆற்றிய சேவைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் அவருடைய பெயர் அங்கே சூட்டப்பட்டுள்ளது. இது சீனாவுக்கு தெரிந்தவுடன் சீனாவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் என்பவர் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது எனவும் இது செல்லுபடி ஆகாது என்றும் அருணாச்சல பிரதேசம் சீனாவின் தெற்கு பகுதியான ஜங்மான் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்தியா தற்பொழுது அருணாச்சல பிரதேசத்தில் பெயரிடப்படாத ஒரு சிகரத்திற்கு, அதுவும் குறிப்பாக தலாய்லாமா பெயரை வைத்தது சீனாவுக்கு ஒரு அதிரடியை காட்டியுள்ளது. இந்த பகுதி என்றைக்குமே இந்தியாவின் பகுதி, இது முழுக்க எங்களுக்கு உரிமை வாய்ந்தது என்பதை குறிப்பாக தலாய்லாமா பெயரை வைத்து சீனாவுக்கு உணர்த்தியுள்ளது.